இறையேசுவில் அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். வணக்க மாதத்திலே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று 4வது ஆசீர்வாதத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஜெபமாலை யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு நிறைவான நன்மைத்தனம் உருவாகுமாம், நல்ல காரியங்கள் நடக்குமாம், நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. ஜெபமாலை ஜெபிக்கின்ற உறவுகளுக்கு இந்த ஜெபமாலை பற்றி பேசும் பொழுது புனித டோமினிக்கு சொல்வார், ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த ஜெபமாலையை பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் சொல்வார்கள், ஜெபமாலை என்பது குடும்பங்களை ஒன்றிணைக்கும் ஒன்று என்று சொல்கிறார். எல்லா குடும்பங்களையும் ஜெபமாலை தான் ஒன்றிணைக்கிறது. பிள்ளைகளை, குடும்பத்தை, கணவன், மனைவி, அப்பா, அம்மா எல்லாவரையும் இந்த ஜெபமாலை ஒன்றித்து ஜெபிக்க வைக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்வு என்பது, நாம் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் ஜெபமாலையை கரங்களில் நீங்கள் ஏந்துங்கள் என்று சொல்கிறார். ஆக ஜெபமாலையுடைய அந்த ஒரு ஆழம், ஒரு அர்த்தம், ஒரு விசுவாச வாழ்க்கையெல்லாம் நாமும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது கஷ்டங்கள் தீருகிறது, நம் குடும்பத்தில் நமக்குள் நன்மைத்தனங்கள் பெருகுகிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் அந்த ஜெபமாலையை ஜெபித்து அன்னையோடு பயணிக்க உங்களை முழுமையாக நாளிலே அன்போடு அழைக்கின்றேன். ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன், ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன். கடல் நீரில் மிதந்தாலும் வானமதில் பறந்தாலும், கடல் நீரில் மிதந்தாலும் வானமதில் பறந்தாலும், உலகமெல்லாம் அறிந்தாலும், உலகமெல்லாம் அறிந்தாலும், உத்தமனாய் பிறந்தாலும் ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன். மன்றாடுவோமா? ஜெபமாலை ராக்கினியே, உம்முடைய பிள்ளைகள் மனம் தளராமல் எப்பொழுதும் உம்மை நோக்கி ஜெபமாலையை கையில் ஏந்தியவர்களாக, உள்ளத்தில் ஏந்தியவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஆலயத்திலே கடந்து வந்து இல்லத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போகாதவாறு ஏதான் எங்களுக்கு இடப்படுத்த வேண்டும்படியாக, ஜெபத்தின் வல்லமைகளுக்கு மென்மேலும் ஆசீர்வாதமாக கடந்து வர வேண்டும்படியாக, ஜெபிக்கின்ற உறவுகளால் குடும்பத்தில் நன்மைத்தனங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகுகின்ற பாக்கியத்தை மீண்டும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அன்னையினுடைய அருள், இரக்கம், பரிந்துரை, ஜெபம் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கடந்து வர வேண்டும்படியாக, குறைவில்லாமல் அனைத்து விசுவாசிகளையும் இந்த நாளிலே பாதுகாக்க, செய்கின்ற பயணத்தை பாதுகாக்க, செய்கின்ற வேலைகளில் உடனிருந்து பாதுகாப்பை பொழிய, ஆசீர்வாதத்தை பொழிய, நன்மைத்தனங்களால் அருளாசிரியை பொருளாசிரியை பொழிந்து ஒவ்வொரு விசுவாசிகளையும், அன்னையின் விசுவாசிகளையும் நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.